ஒன்னதான் இங்கே பாரு, இந்த வயல் வரைக்கும் போயிட்டு வரேன், பார்த்துக்க. இந்த மாடு இருக்கிற பிடிச்சி கட்டிவிடு. ஏய் மூர்த்தி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வா வா, என்ன விசேஷம்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஒரு விசேஷமாக தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காந்து பேசிட்டு போவோம். பரவாயில்ல. உட்கார நேரம் நாங்களும் வெளியில் போகணும். பத்திரிக்கை நான் 5 இடத்துக்கு கொடுக்கணும். தம்பி ஏறா தம்பி பத்திரிக்கை. தம்பி யாரு? ஆமாம், அண்ணன் பையன் தொடக்கால சார்ந்தேன். அப்படியா? சரி, கல்யாணம் எப்போ, எங்கே வச்சிருக்க? அதான் பத்திரிக்கை கொடுத்துக்கண்ணா, படித்து பார்த்துட்டு கொடுங்க. ஒரு பத்திரிக்கை தான் அடிச்சிருக்கேன். என்னது, ஒரு பத்திரிக்கையா? ஆமாங்க. இப்போ 500 அடித்தாலும் அதே காசு தான் வருது, 1000 அடித்தாலும் அதே காசு தான் வருது. அதுக்காக தான் ஒரு கலர் பிரிண்ட் போட்டு வந்துட்டேன். சரி, நீ பத்திரிக்கை 10 ரூபாய்க்கு அடி, 100 ரூபாய்க்கு அடி, 1000 ரூபாய்க்கு அடி. ஆனால் கல்யாணம் என்னைக்கு வச்சுருக்க? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி ஏப்ரல் 15. இதில் மணநாள் 28/12/2025. மணமகன் விக்னேஷ், மணமகள் கோமதி. திருமணம் நடைபெறும் இடம் காவல் நிலையம். மணமகள் வீட்டில் மறுப்பு, மணமகள் வீட்டில் வெறுப்பு. மணமக்கள் இருவரும் எஸ்கேப்பு. பத்திரிகை பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்க. அப்புறம் என்னென்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு ஒரே பையன், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். நாங்களும் எதிர்ப்பு தெரிவித்தோம், அவங்க வீட்லேயும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவன் கூட்டாளியில் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். நான் ஊர் பூரா லட்சக்கணக்கில் மொய் பண்ணி வச்சுருக்கேன். அதை வசூல் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் இது. ஏன் உங்களுக்கே 3000 போட்டிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு. அதே வட்டி கட்டியெல்லாம் எங்கேயே போவோம். தம்பி அதை நோட்டுறா தம்பி. சித்தப்பா, ஃப்ரெண்டுங்கிறிய வட்டி பணத்தெல்லாம் பற்றி பேச வேண்டாம். போட்ட பணம் வந்தால் போதும். கூப்பாச்சிக்கோட்டை மெயின் ரோடு, ஜேவி செங்குட்டுவன். எவ்வளோ எழுதிக்க மொய்? இந்த பொறுப்பா பத்திரிகை ஊற்றிட்டு போகணும்னு பார்த்தா கையோட பணம் வசூல் பண்ணி வந்திருக்கிறா. இப்போ எங்கேப்பா போவோம் பணத்துக்குண்ணா? என்ன அவ்வளோ பணம் இல்லையே. இந்த காலத்தில் யாருங்க கையில் பணம் வச்சுருக்கிறா? அதான் ஜிபே, ஃபோன்பே இருக்குல்ல, அதில் தான் பத்திரிக்காவில் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் நம்பரு, அதில் ஏற்றி விடுங்க. கையில் காசு இல்லாத நேரம் பார்த்து கண்ணு வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான்னு கூட. ரூபா சேர்த்தே போட்டிருக்கேன். நீ 3000 போட்டிருக்கியா? 1000 சேர்த்து போட்டிருக்கேன், 4000. இஎம்ஐக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுறது? கஷ்டம் ஒரு நேரத்தில் வந்து கேட்குறேன். ரொம்ப நன்றி தம்பி. இது வரைக்கும் 4-5 லட்சம் ரூபா எல்லாம் ஃபோன்லேயே ஏற்றி விட்டாங்க. டீ கூட காசு இல்லை. சரி வா வராங்க. ஐயா, அடுத்த இடத்துக்கு போகணும். அந்த பத்திரிக்காவை கொடுங்க. இப்படி எல்லாம் கிளம்பிட்டானோல. வயலுக்கு போகிட்டு இருந்தேன், அந்த வேலையும் கெட்டு போச்சு. லோனுக்கு பணம் கட்ட இருந்தேன், அதையும் வந்து ஏற்றுக்கிட்டு போய்த்தானுவோ. யாரும் வர்ற மாதிரி இருக்கான் அர்த்தவன். சார் வணக்கம், இது பாலா வீடு தானுங்களா? பாலாவா? இந்த ஊரில் 4-5 பாலா இருக்கான். எந்த பாலாவை கேட்குற? சார் அவங்க அப்பா கூட ஜேபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈபியில் வேலை பார்த்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்காருல்ல சார், அந்த பாலா வீடு தானே. ஓ, பாலாவோட அப்பா நான் தான். ஈபிலேருந்து ரிட்டையர் ஆனது நான் தான். ஜேவிஎஸ் நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? சார் உங்கள் பையன் பாலாவோட ஃப்ரெண்டு நான். என் பேர் மகேந்திரன், மன்னார்குடியிலேருந்து வர்றேன். நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன், அதை பற்றி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். இதாங்க சார் பத்திரிக்கை. இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சிடுச்சா இனிமே தானா? சார் என்ன சார், முடிஞ்ச கல்யாணத்துக்கு பற்றியே கொடுக்க போகிறோம். இனிமேல் தான் சார் கல்யாணம். சரி இருக்கட்டும். ஆமாம், இனி விட்டார் சம்பவத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. சார் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணி 2 வீட்டோட சம்பவத்தோட தான் சார் நடக்குது. சார் இருக்கட்டும். ஏற்கனவே எதுவும் மொய் போட்டிருக்கீங்களா?
சார் இல்லை சார் இதான் சார் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம். இதான் சார் பத்திரிக்கை. ஏன்னா மொய் பணத்தை போய் கையோட கொடுத்துடணுமா இல்லை மண்டபத்தில் வந்து போடணுமா? என்னடா இது? பாலா எங்கள் அப்பா படித்தவர் நல்ல மனுஷன் தரமானு சொல்லியிருக்காரு. இவர் மெண்டல் மாதிரி பேசுகிறாரு. இல்லை நம்ம தான் வீடியோ எதுவும் மாறி வந்துட்டோமா? தம்பி என்ன யோசிக்கிறிய? ஆமாம், கல்யாணம் மண்டபத்திலையா காவல் நிலையத்திலையா? டிப்ரேஷன். ஐயையோ கன்ஃபார்ம் தான், டெப்ரேஷன் தான். நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. படி. ஏ தம்பி தம்பி, ஏ என்னப்பா வந்து நீ பாட்ட போற? ஏ தம்பி, ஏ தம்பி.